ஃப்ரண்ட் பேஜ் இந்த முகப்பு அட்டை இதனுடைய தரத்தை பார்க்கின்ற வேலையை நான் நினைக்கின்றேன். இந்த கடையில் விற்கிறதா இருந்தால் குறைஞ்சது 300 ரூபா, குறைஞ்சது 300 ரூபாய் கூட இருக்கும். உள்ளுக்கு இருக்கின்ற தாளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், முழு ஃபோட்டோ காப்பி பிரிண்டட் பேப்பர், நியூஸ் பிரிண்ட் இல்லாத பலமாக மாணவர்களால் செய்து பார்க்கக்கூடிய உச்ச பயனடைய வேண்டும். இதனூடாக எங்கள் மாணவர்கள் உச்ச பயனடைய வேண்டும். உங்களுடைய வலயத்தில் இலக்கு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வலயத்தை பொறுத்தவரை தேசிய ரீதியிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. தேசிய ரீதியிலே இருக்கிற 97 வலயங்களிலே கேட்போத்த சாதாரண தர பரீட்சையில் 96வது இடத்தில் இருக்கின்றது. ஆனால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் அது கல்வி அமைச்சு உட்பட சகல உத்தியோகத்தர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வலயம் உண்மையிலேயே முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்ட வலயம். கல்குடா வலயத்திலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பாடசாலைகளையும், மட்டக்களப்பு வலயத்திலேயே பாதிக்கப்பட்ட பின்தங்கிய பாடசாலைகளையும், வற்றப்பு வலயத்திலே பாதிக்கப்பட்ட பின்தங்கிய பாடசாலைகளையும் சேர்த்து ஒரு வலயம் அனைவருக்கும் தெரிந்தபடி. ஆகவே எங்களுடைய அடைவு மட்டம் பின்தங்கி இருப்பது தொடர்பாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் அவர்கள் அதிசயிக்கத்தக்கதாக இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. ஒரு நேரம் எங்களோட அடுத்து வச்சுள்ளோன்னு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் நீங்கள் இருந்து பாருங்கள். சில வேளை அடுத்த வருடமோ முல்லைத்தீவு மாவட்டமோ கிளிநொச்சி மாவட்டமோ இலங்கையிலே தேசிய ரீதியிலே முதல் 5-10 இடத்தை அடைவார்கள். அதற்கான ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பும் நிறுவனங்களுடைய உதவி நிறைய கிடைத்து அவற்றை பிள்ளைகளுக்கு, அவர்கள் எங்களைப் போல் அல்ல, 6-7 மாதங்கள் கல்வியை இழந்தவர்கள், சுருக்கமாக சொல்ல போனால் வருடக்கணக்காக இழந்தவர்கள், உளரீதியாக பாதிக்கப்பட்ட பெற்றார் மாணவர்களை கொண்ட ஒரு சமூகம் மிக விரைவில் முன்னேற இருக்கின்றார்கள். சந்தோஷம். அதே மாதிரி நாங்களும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய வேண்டும். நாங்கள் இன்னொரு வலயத்துடன் போட்டி போட வேண்டும் என்று கூறவில்லை. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தை அடைய வேண்டும். இதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் தேவை. அவை இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த நன்மை கிடைக்கும். இதை தவிர அவர்களை பொறுத்தவரை இந்த நிறுவனம், இந்த நம்பிக்கை ஒளி வன்னியிலே பல சமூக செயற்திட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். விதவைகளுக்கு